வணக்கம், வெல்கம் டு மல்லிகா சமையல். நாம் இன்னைக்கு கருவாடு குழம்பு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். கொஞ்சமாக சால மீன் கருவாடு எடுத்துக்கலாம். ஒரு வாழைக்காய், பாதி முருங்கைக்காய், ஒரு தக்காளி, ஒரு கத்திரிக்காய், 2 பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் பால், சிறு துண்டு மாங்காய். முதல்ல நம்ம சால மீன் கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி நம்ம ஒவ்வொரு சால மீன் துண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். சால மீன் துண்டுகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விடணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு போடலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ நம்ம எல்லா காய்கறிகளையும் போட்டு வதக்கலாம். முதல்ல நம்ம பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டுடலாம். பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் நம்ம கொஞ்ச நேரம் வதக்கலாம். அப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து முருங்கைக்காய் சேர்த்துட்டு வாழைக்காவையும் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே மாங்காயும் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறிகளையும் இப்போ கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். அப்புறமா தேவையான மசாலா போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இவ்வளோத்தையும் இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம புளி கரைசல் விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு கழுவி வச்சுருக்க கருவாடு மீன் துண்டுகளை இதில் போட்டுடலாம். கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம். சுவையான கருவாட்டு குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே மல்லிகா சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.